31 கொடுத்த, நாங்க வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம் கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்து கொடுத்த வாக்கு. அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிதான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு? இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்றத்தை எழுதிட்டாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல்? சரி சரி அவங்க வைக்கிற நீங்களே கேட்டீங்க, எதை கொஞ்சம் சொல்லுங்க. சாலை மறியல் அதை எப்படி நடத்திக்கலாம்? அது நோபடி நாங்களே வந்து சரி அந்த கோரிக்கை திடீர்னு வர்றாங்க, சாலை மறியல் பண்றாங்க, மெயினான ஒரு காலேஜ் ஒரு வழியில் எடுத்து செட்டில் பண்ணி இனிமே ரிலீஸ் 10 நாள் தொடர்ந்து நடக்குது. ஜூலை 8 இருந்து நடக்குது இந்த போராட்டம். நீங்க கன்சர்ன் என்ன பண்ண முதல்ல ஆசிரியர்கள் அவங்க யாரும் படித்தவர்கள் பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஆசிரியர் பெருமக்கள் அவங்களை டக்குன்னு என்ன